இப்போ பிரம்மகுமாரிகள் அத்தனை பேரும் கடவுள்கிட்ட நேரடியாக ஞானத்தை கேட்பவர்கள். இதுதான் புராணத்தில் வந்து சப்த ரிஷிக்கு அவர் சொல்லி கொடுத்தாரு அப்படின்னு சொன்னது. இப்போ 7 பேருக்கு சொல்லி கொடுத்தாருன்னு அர்த்தம் கிடையாது. கிருஷ்ணர் பேச்சை வந்து 5 பாண்டவர்கள் தான் கேட்குறாங்க, கூட ஒரு திரௌபதி 6 பேர் தான் கேட்குறாங்க. இப்போ 6 பேருக்கு தான் அவர் சொன்னார்னு அர்த்தம் கிடையாது. உலகத்தில் எல்லோருக்கும் சொல்கிறதுக்கு தான் அவர் விரும்புகிறார், ஒரு வயோதிகர் உடலை அவர் எடுத்து. ஆனால் எல்லோரும் கேட்குறது இல்லையே, ரொம்ப கம்மியானவர்கள் கேட்குறாங்க, விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள். அப்படிங்கிறதுனால 5 பாண்டவர்கள், சப்தரிஷி, இந்த மாதிரிலாம் சொல்லப்படுதே தவிர வெறும் 7 பேருக்குன்னு கிடையாது. இது எல்லாமே கலியுகத்தின் இறுதியில் நடக்குது. இதன் மூலமாக சொர்க்கத்திற்கு நாம் தயாராகிறோம். அடுத்த 2500 வருடம் இந்த பூமி சொர்க்கமாக இருக்கும். அடுத்து நரகம் வரும்பொழுது தான் பக்தி மார்க்கத்தில் இப்போ நடக்கிற விஷயங்கள் கதைகளாக, புராணங்களாக வெளிப்படுது. ஆனால் இப்போ நடக்கிறதெல்லாம் உள்ளுக்குள்ளே நடக்கிற விஷயம். கடவுள் நமக்குள்ளே இருக்கக்கூடிய